காலை வணக்கம். இது நல்லதை விரும்பும் முருகானந்தன் விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து ஜெய்பனி சேனலுக்காக. இன்றைக்கு நம்ம செஞ்சிருக்கக்கூடிய உணவு பயங்கரமான உணவுங்க. வாய்ப்பே இல்லை, நீங்கள் இப்படி ஒரு உணவு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஆசாரி மீன் குழம்பு. ஆமாங்க, அதான் நீங்கள் பார்க்குறது ஆசாரி மீன் குழம்பு. சாதம் இப்படி தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. வெள்ளை கலர் சாதத்துக்கு சரியாக வராது. மஞ்சள் பொடி போட்டு, நல்லா காரம் போட்டு, கருவேப்பிலை தழை போட்டு, தனியா போட்டு, நிலக்கடலை போட்டு, சோயா போட்டு சாதத்தை வடிச்சிருங்க. அப்போ தான் அது சரியாக இருக்கும். சரிங்களா? காரம் இருக்கணும் அதில். இப்போது அது கூட நம்ம சேர்த்திக்கிறோம் இந்த அற்புதமான மீன் குழம்பு. வடைச்சட்டி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்குங்க, கொதிக்கட்டும். மிளகாப்பொடி போட்டுக்குங்க, மஞ்சள் தூள் போட்டுக்குங்க, தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. மிளகாப்பொடி கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. புளியை கொஞ்சம் நல்லாவே கரைச்சி ஊற்றுங்க. பத்தாது, கொஞ்சமாக போட்டிங்கன்னா காரம் அடைக்கிடும். அதனால் புளி நல்லாவே கரைச்சி ஊற்றுங்க. அது கூட ஒரே ஒரு லெமன், ஏன்னா புளியோட எஃபெக்டை கம்மி பண்ண முடியாது, அதுக்காக ஒரு லெமன் ஒரு துண்டு போட்டுக்குங்க. நீங்கள் லெமன் பார்க்குறீங்க, தெரியுது பாருங்கள். அது கூட நீங்கள் கருவேப்பிலை தழை, அப்புறம் முருங்கைத்தழை, அப்புறம் இடித்த வெள்ளைப்பூண்டு, இடித்த சின்ன வெங்காயம், அப்புறம் பெப்பர் இடித்தது, அப்புறம் தனியா அப்படி போட்டுக்கலாம். அது போக நீங்கள் சேர்த்த வேண்டியது கருவேப்பிலை தழை சொல்லிட்டேன், முருங்கைத்தழை சொல்லிட்டேன். ஓகே, உப்பு தேவையான அளவு போட்டுங்க. வரமிளகாய் உள்ளே இருக்க இலையை விதையை ஒதுக்க வேண்டாம். அப்படியே 6 மிளகாய் 7 மிளகாய் அளவுக்கு போடுங்க. அதுதான் காரம் அதில் தூக்கலாக இருக்கணும், புளிப்பு தூக்கலாக இருக்கணும். அதுக்காக 7 மிளகாய் 8 மிளகாய் கூட போடுங்க. 6 7 மிளகாய் 8 மிளகாய் போட்டுருங்க. ஒரு தக்காளி போட்டுருங்க, மறந்துட வேண்டாம். ஒரு தக்காளி நல்லா கசக்கி போடுங்க. அது கூட நீங்கள் சேர்த்த வேண்டியது இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக கொதிக்கும். நல்லா கொதிக்கிறப்போ நீங்கள் மீன், சின்ன மீன்கள், பெரிய மீன் வேண்டாம். சங்கரா மீன், நெத்திரி மீன், ஜிலேபி கெண்டை, மத்தி, இந்த மாதிரி சின்ன மீன்கள் அதை தனியாக நீங்கள் சுத்தப்படுத்தி அந்த மீனை அப்படியே முழுசாக போடுங்க. அந்த மீன் அப்படியே முழுசாக வெளியே தெரியக்கூடாது, அப்படியே கரைஞ்சணும். அப்போ தான் அந்த சுவை சேரும். தனித்தனியாக தெரியக்கூடாது. நிறைய பேர் தனித்தனியாக வைக்கிறீங்க, அது தப்பு. ஃபுல்லாக மீன் அதில் கரைஞ்சணும். இது கூட நீங்கள் கட்டாயம் சேர்க்க வேண்டியது மக்காச்சோளம் மாவு. அப்போ தான் உங்களுக்கு அந்த டென்சிட்டி, அடர்த்தி கிடைக்கும். மக்காச்சோளம் மாவு தேவையான அளவு போட்டுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம், அவ்வளவு சுவையாக இருக்கும். டேங்க அப்பா, வாய்ப்பே இல்லை. எண்ணெய் யாருக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணெயை கடைசியில் விடுங்க, முதல்ல விட வேண்டாம். கடைசியில் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமே கடைசியாக எண்ணெய் விடுங்க. வெள்ளைப்பூண்டு மறந்துடாதீங்க. வெள்ளைப்பூண்டு கட்டாயம் மறந்துடாதீங்க. ஓகேவா? இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு இணையான சுவை உலகத்தில் கிடையாது. ஏன்னா மீன் அப்படியே கரைஞ்சிருச்சு, புளி அதில் சேர்ந்துருச்சு, நல்ல காரம் ஜம்முன்னு சேர்ந்துருச்சு, உப்பு தேவையான அளவுக்கு அதுவும் போட்டாச்சு. வாய்ப்பே இல்லை. இப்படி ஒரு சுவை நீங்கள் சுவைச்சிருக்க மாட்டீங்க. இப்படி சாப்பிடுங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான உணவு. மட்டுமல்ல, ஃபெலோஷிப், அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா, அவர்களுக்கும் இது ரொம்ப பிரியமாக இருக்கும். அதாவது எல்லாம் மீறி சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போயிடும். ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். சாப்பிடுங்க, சௌரியமாக என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நல்லதை விரும்பும் முருகானந்தன் ஜெய்பனி சேனலுக்காக விபிஎம்ஸ் கிச்சன்லேருந்து.